சொல்லுங்கம்மா. எங்க அம்மா அப்பா எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்க கூட பிறந்தவங்க அண்ணா வந்து இல்ல வேண்டாம், அது வந்து பெரிய ஃபேமிலி. எங்க வீட்டுக்காரர் தான் மூத்தவர். அவங்களுக்கு கீழே 6 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டில் வந்து ஆர்மியில் இருந்தாங்க. அப்போ வேண்டாம், தங்கச்சி அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவா, வேண்டாம் அப்படின்னாங்க. அம்மா இருந்துட்டு இல்லை எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்தாங்க. ஆனால் போய் நான் மூத்த மருமகளாக இருந்து எல்லாரையுமே கல்யாணம் முடித்து செஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஃபேமிலியை விட்டேவும் நான் வெளியிலே வந்தேன். அடுத்தடுத்து இருக்கிறவங்க 6 மருமகளுமே கல்யாணம் முடிச்ச கையோட. நீங்க மூத்த மருமகளா போகணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? சொந்த அத்தை பிள்ளை, அதனால சரி போனால் எல்லாம் ஒரே சொந்தம். நம்ம போனால் வெளியில் யாரையும் தெரியாதவங்ககிட்ட யாரையும் ஃபீல் பண்ண வேண்டாம், பழக வேண்டாம். எல்லாம் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே, அதனால போனால் அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். மூத்த மருமகளாக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது ஏன்? நானும் மூத்த மருமகளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் பாட்டி தான், எங்கள் பாட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க சார். ஏன்னா எங்கள் பாட்டி தான் மூத்த மருமக, அவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. பட் பாட்டின்றப்போ நான் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து தான் வளர்ந்தேன். அவங்க தான் வளர்த்தாங்க என்ன. எங்கள் தாத்தா கார் டிரைவர் தான். ஸோ அவங்க வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் தருவாங்க, 100 ருபீஸ் தான் தருவாங்க ஒரு நாளைக்கு. அதில் 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ஈவன் எங்கள் அம்மா எல்லாருமே படிக்க வச்சாங்க. அது வந்து எங்கள் ஆட்சியோட ஒரு முயற்சி,